நீங்கள் டிராயிங்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கீங்களா? இல்லை டிராயிங் கிளாஸில் ஜாயின் பண்ணியிருக்கீங்களா? அப்போது டிராயிங் பண்ணுறதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். அப்போது அந்த மெட்டீரியல்ஸை எப்படி நம்ம குவாலிட்டியாக வாங்குறது? ஒரு கைடன்ஸ் இல்லாமல் நம்மளாலையும் அதை வாங்க முடியுமா? கண்டிப்பாக வாங்கலாம். நான் இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய ஒரு சில குவாலிட்டிஸை நீங்கள் செக் பண்ணி வாங்கினீங்கன்னா உங்களாலையும் நல்ல குவாலிட்டியான மெட்டீரியல்ஸை வாங்க முடியும். ஹை ப்ரைஸில் வாங்கக்கூடிய எல்லா மெட்டீரியல்ஸுமே சேம் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குமான்னு கேட்டிங்கன்னா கொடுக்காது. எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஹவு டு ஃபைண்ட் எ குவாலிட்டி பென்சில்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன், இம்ப்ரிண்ட். நம்ம ஒரு பென்சில் வாங்கும்போது அதுக்கு மேலே இருக்கக்கூடிய பிராண்டட் நேமோ இல்லை பென்சிலோடைய நேமோ கிளியராக நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கான்னு நல்லா செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒரு குவாலிட்டியான பென்சிலோடைய நேம் பிரிண்டிங் பார்த்தீங்கன்னா 7 கோட் கொடுத்துருப்பாங்க. பட் அன்குவாலிட்டியில் 3 கோட் மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க. ஸ்க்ரப் பண்ணி பார்த்தாலும் ஒரு குவாலிட்டியான பென்சிலுடைய கலர்ஸ் இரேஸ் ஆகாது. செகண்ட் ஒன், வுட் அண்டு கிராஃபைட் லெட். வுட்டை பொறுத்த வரைக்கும் எல்லோயிஷ் ப்ரௌன் கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்கான்னு செக் பண்ணுங்கள். ஏன்னா ஷார்ப் பண்ணும்போதும் உங்களுக்கு அந்த ஃபீலை உணர முடியும். இதுவே குவாலிட்டி இல்லாத பென்சில்ஸ் கொஞ்சம் ரஃப்பாகவும் ஷார்ப் பண்ணும்போது கொஞ்சம் ஸ்டக் ஆகிற மாதிரியும் கலர்ஃபுல்லாக கொஞ்சம் டார்க்காகவும் இருந்ததுன்னு சொன்னால் அது வந்து அன்குவாலிட்டியான பென்சில். தென் கிராஃபைட்டோட லெட்டு எப்போவுமே வுட்டோடைய சென்டர் போர்ஷனில் இருக்கான்னு நல்லா செக் பண்ணிக்கோங்க. இது எப்படி செக் பண்ணலான்னா, நீங்கள் ஷார்ப் பண்ணும்போது லெட்டு மட்டும் ஷார்ப் ஆச்சுன்னா அது வந்து குவாலிட்டியாக இருக்கும். பட் லெட்டோடு சேர்த்து வுட்டும் ஷார்ப் ஆகிட்டு அந்த லெட்டு டச்சிங்லேயே இருந்ததுன்னு சொன்னால் அது நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்காது. ஸோ அந்த மாதிரியான பென்சில்ஸை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிடுங்க. தேர்ட் ஒன், ஃபெரல். இந்த ஃபெரலுங்கிறது பென்சிலுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இரேசரோட அட்டாச் ஆகியிருக்கும் பார்த்தீங்களா, அது சில்வர் கலர் இல்லைனா கோல்டன் கலர் இந்த மாதிரி இருக்கும். அதுதான் ஃபெரல்னு சொல்கிறாங்க. இதில் குவாலிட்டியான ஃபெரல் கொஞ்சம் ஷேக் ஆகாமலேயும் ரவுண்ட் ஷேப்லேயும் ஃப்ளாட் ஷேப்லேயும் இருக்கும். பட் அன்குவாலிட்டி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஷேக் ஆகிற மாதிரியும் சுருங்கியும் இருக்கும். பொதுவாக இந்த பென்சிலோட இரேசர் அட்டாச்சாக இருக்குன்னா அது 4B கலர்ஸ்க்குள்ளே தான் இருக்கும். ரொம்ப டார்க்காக இருக்காது. ஸோ ரொம்ப டார்க்கான பென்சில் வேணும்னு சொல்லிட்டு இதை வாங்க வேண்டாம். ஃபோர்த் ஒன், பிக்மெண்டேஷன். நம்ம கலர் பென்சில் யூஸ் பண்ணும்போது முக்கியமாக பார்க்க வேண்டியது அதோடைய கலர்ஸ். அந்த கலர் குவாலிட்டியான பென்சில் யூஸ் பண்ணும்போது நல்ல பிரைட்டாகவும் ஸ்மூத்னஸாகவும் இருக்கும். இதுவே குவாலிட்டி இல்லாத பென்சிலில் அந்த அளவுக்கு பிரைட்னஸும் ஸ்மூத்னஸும் இருக்காது. ஃபிஃப்த் ஒன், பிளெண்டிங். நம்ம 2 கலர்ஸை பிளெண்ட் பண்ணும்போது நல்லா மிக்ஸ் ஆகிறதும் சாஃப்டாக இருக்கிறதும் ஈஸியாக குவாலிட்டியான பென்சிலில் ஃபீல் பண்ண முடியும். இதுவே அன்குவாலிட்டியில் 2 கலர்ஸும் மிக்ஸ் ஆகாத மாதிரியும் கொஞ்சம் ஹார்டாகவும் இருக்கும். சிக்ஸ்த் ஒன், ஷேடிங். நம்ம ஷேடிங் பண்ணும்போது ஃபோர்ஸ் அதிகமாக கொடுக்காமலே அதுக்கான ஸ்ட்ரக்சரும் லைட்டு டார்க் எல்லாமே ஈஸியாக ஸ்மூத்தாக கொடுக்க முடியுதுன்னா அது வந்து குவாலிட்டியான பென்சில். இதுவே அன்குவாலிட்டி பென்சிலில் நம்ம எவ்வளோ தான் ஃபோர்ஸ் கொடுத்து ஷேட் பண்ணாலும் அதுக்கான ஸ்ட்ரக்சர் சரியாக வராது. அதே மாதிரி பென்சிலுடைய மார்க், ஒரு குவாலிட்டியான பென்சில் யூஸ் பண்ணிவிட்டு அதை இரேஸ் பண்ணும்போது ஈஸியாக இரேஸ் ஆகிடுது. பட் அன்குவாலிட்டியில் நம்ம எவ்வளோ தான் ப்ரெஷர் கொடுத்து இரேஸ் பண்ணாலும் அது இரேஸ் ஆகாது. பென்சில்ஸோடைய ஷேப்புன்னு பார்த்தீங்கன்னா 3 டைப்ஸாக இருக்குது. அதில் ரவுண்ட் ஷேப், ட்ரையாங்கிள் ஷேப், ஹெக்ஸாகான் சொல்லிட்டு 3 ஷேப் இருக்குது. இதெல்லாம் ஒவ்வொருத்தவங்களுடைய கம்ஃபர்ட்டுக்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு சிலருக்கு ட்ரையாங்கிள் ரொம்ப பிடிக்கும், ஒரு சிலருக்கு ரவுண்ட் ஷேப் பிடிக்கும், ஒரு சிலருக்கு ஹெக்ஸாகான் பிடிக்கும். இது எல்லாமே பர்சனலாக உங்களுக்கு எந்த ஷேப் ஈஸியாக இருக்கோ அதை வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. ஓவரால் பென்சிலுடைய கோர்னு பார்க்கும்போது ஒரு குவாலிட்டியான பென்சில் ரொம்ப நாளைக்கு நீங்கள் யூஸ் பண்ணாலும் ஷார்ப் பண்ணாலும் உடையாமல் இருக்கும். பட் அன்குவாலிட்டியை வந்து நீங்கள் யூஸ் பண்ண அது உடைஞ்சிக்கிட்டே இருக்கும். அதோடைய லைஃப் கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கும். ஸோ நம்ம வாங்கக்கூடிய மெட்டீரியல்ஸ் எல்லாமே லோ ப்ரைஸில் இருந்தாலும் ஹை ப்ரைஸில் இருந்தாலும் இதில் நம்ம பார்த்த எல்லா குவாலிட்டிஸுமே இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு வாங்குங்க. ஏன்னா இந்த குவாலிட்டிஸ் எல்லாமே லோ ப்ரைஸில் இருக்கக்கூடிய மெட்டீரியல்ஸ்லையுமே இருக்குது, ஹை ப்ரைஸில் இருக்கக்கூடிய மெட்டீரியல்ஸ்லையுமே இருக்குது. இது எல்லாம் தாண்டி ஒரு குவாலிட்டியான பென்சில்ஸ் நம்ம மண்ணில் போட்டாலும் ஈஸியாக மக்கிடும், அதாவது டீகம்போஸ் ஆகிடும். பட் அன்குவாலிட்டி சீக்கிரமாக மக்காது. நம்ம இன்றைக்கி வரைக்கும் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிற வெரைட்டி ஆஃப் பென்சில்ஸ் எல்லாமே எந்தெந்த கண்ட்ரியில் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜப்பான், UK, சுவிட்சர்லாந்து, ஜெர்மனி, USA போன்ற நாடுகளில் இன்னமும் குவாலிட்டியான பென்சில்ஸ் எல்லாமே ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. இதில் நம்ம மேஜராக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஃபேபர் கேஸ்டல், ஸ்டெட்லர் போன்ற பிராண்டட் எல்லாம் 200 இயர்ஸ்க்கு மேலே ஜெர்மனி கிட்ட இருந்தும், டிக்ஸான், பிரிஸ்மா கலர் போன்ற பிராண்டுகள் அமெரிக்கா கிட்ட இருந்தும் இன்னமும் நமக்கு எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. ஓகே, அவ்வளோதான் இந்த வீடியோ. நீங்கள் எந்த மாதிரியான பிராண்டட் யூஸ் பண்ணுறீங்க, அதை யூஸ் பண்ணும்போது அதோடைய குவாலிட்டி எப்படி இருக்குன்றத கமெண்ட்ஸில் ரிவீல் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி டிராயிங் ரிலேட்டடான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.